8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சிவமாய குமரன். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க 72 சென்ட் நிலத்தை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய தொல்லியல் துறை நடத்திய ஆய்வில் கிமு 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்த நகரமும் அவர்கள் பயன்படுத்திய 3800 வகை தொல்பொருட்களும் கிடைத்துள்ளன. மேலும் இங்கு கண்டுபிடித்த இந்த தொல்பொருட்களை பெங்களூரு கொண்டு சென்று ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொல்பொருட்களை பெங்களூரு கொண்டு செல்ல தடை விதித்தது. கீழடியிலேயே நிரந்தர அருங்காட்சியகம் அமைத்து தொல்பொருட்களை ஆய்வு செய்ய வேண்டும் என அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இதனை ஏற்று அருங்காட்சியகம் அமைக்க 72 சென்ட் நிலத்தை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தெரிவித்தார். இப்போதைக்கு 72 சென்ட் கொடுத்து என்ட்ரப்பான் ஆர்டர்ஸும் போட்டு 26ஆம் தேதி அன்னைக்கு அவங்க டெல்லி ஆபீஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. தேவையான இடம் இருக்கு. அது அவங்களுக்கு அந்த சூப்பரண்டென்ட் என்ன சொல்றாருன்னா செக் ப்ரொசீஜர் இங்க இருக்கிறவருக்கு அதிகாரம் இல்ல, டெல்லி ஆபீஸ்ல கேட்டு அங்க கன்கரன்ஸ் வாங்கி தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டா அந்த 5300 பொருள் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி தேவை, இங்க சிவகங்கையில மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்துருவாங்கன்னா இந்த இடம் தர தயாரா இருக்கும். இல்ல அங்க சைட்லயே அது மாதிரி ஏதாவது வேணும், டெம்பரரியா ஏதாவது வேணுமானா கூட கட்டாயம் இமீடியட்டா சின்னதா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி உள்ள சேஃபா வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். சுவாதி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் மரணமடைந்த ராம்குமார் உடல் நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் உள்ள அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்ட பின்னர் ராம்குமாரின் உடல் அவரது தந்தை பரமசிவத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் ராம்குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று ராம்குமாரின் உடலுக்கு அவரது உறவினர்களும் கடையநல்லூர் எம்எல்ஏ அபுபக்கர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்தி தொடர்பாளர் வன்னியரசு உள்ளிட்ட பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மீனாட்சிபுரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாறையடி என்ற இடத்திற்கு ராம்குமாரின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கு தகனம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த காந்தியின் திருவுருவப் படத்திற்கு தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் உள்ள அஸ்தி கட்டடத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை தோன்றும் அபூர்வ சூரிய ஒளி விழுந்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். மகாத்மா காந்தி பிறந்த நாளான இன்று காந்தி மண்டபத்தின் மேல் பகுதியில் உள்ள துவாரம் வழியாக அஸ்தி கட்டடத்தில் அபூர்வ சூரிய ஒளி விழுந்தது. இந்த காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று கன்னியாகுமரியில் குவிந்தனர். இந்த காட்சி மறக்க முடியாத நிகழ்வு என்று சுற்றுலா பயணிகள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். கன்னியாகுமரியில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அபூர்வமாக இருந்தது. ரொம்ப க்ரௌடு, கூட்டம் அதிகமாக இருந்தது. அந்த ஒளி அந்த காந்தியோட அந்த படத்தின் மேலே படும்போது எல்லாரோடைய மகிழ்ச்சியும் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கே கண்ணு வேணும், அந்த மாதிரி இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள காமராஜர் நினைவகத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். கர்ம வீரர் காமராஜரின் 42வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேச தந்தை மகாத்மா காந்தி, காமராஜர் ஆகியோர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னையில் உள்ள காமராஜர் நினைவகத்தில் மரியாதை செலுத்தினார். சென்னையில் உள்ள காமராஜர் நினைவகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காமராஜரின் கொள்கையான மது விலக்கை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி நேரு வீதி சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் புதுச்சேரி அமைச்சர்களும் காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார்.
காமராஜர் நினைவு நாளையொட்டி கன்னியாகுமரியில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 3 மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டது பிரதமருக்கு தெரியாதா என்று வைகோ கேள்வி எழுப்பினார். கர்நாடகாவிற்கு மத்திய அரசு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். தீர்ப்பையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் உதாசீனம் செய்து இறையாண்மைக்கே சவால் விடுக்கின்ற கர்நாடக முதலமைச்சர் கூட்டுகிற கூட்டத்தில் 3 மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றது கண்டனத்துக்குரியதாகும். இந்த 3 மத்திய அமைச்சர்களையும் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி பதவி நீக்கம் செய்ய வேண்டும். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிகிச்சைக்காக லண்டனில் இருந்து சிறப்பு மருத்துவர் ரிச்சர்ட் கடந்த 30ஆம் தேதி வரவழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் இணைந்து நடத்தப்படும் ஆலோசனைகளின் அடிப்படையில் முதலமைச்சருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. நோய் தொற்றுக்கான எதிர்ப்பு மருந்துகள் உள்ளிட்டவை ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு சிறந்த ஒத்துழைப்பை அவர் வழங்கி வருவதாகவும் அவரது உடல்நிலை முன்னேறி வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபடியே உள்ளாட்சி தேர்தலுக்கான வியூகங்களையும் ஆலோசனைகளையும் முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கி வருவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி கூறியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் தினமும் வந்து செல்கின்றனர். முதலமைச்சரை காண்பதற்காக இன்றும் தமிழக அமைச்சர்கள் பலர் வந்திருந்தனர். மருத்துவமனைக்கு வந்திருந்த அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி உள்ளாட்சி தேர்தலுக்கான வியூகங்களையும் ஆலோசனைகளையும் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கி வருவதாக கூறினார். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கோடு சிலர் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் புகைப்படத்தை வெளியிட வேண்டும் என்று கூறும் திமுக தலைவர் கருணாநிதி முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அந்த புகைப்படத்தை வெளியிடாதது ஏன் என்று CR சரஸ்வதி கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது எதுக்கு இவர் போட்டோ கேட்கிறாரு? இவருடைய மருமகன் முரசொலி மாறன் மத்திய மந்திரியா இருக்கும் போதே பல மாதங்கள் இங்க படுத்திருந்தாரு. மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் வந்த போது முரசொலி மாறன் நேர போய் சந்திச்சு தானே புகைப்படங்கள் வந்ததா? முரசொலி மாறன் கையை பிடிச்சிட்டு அன்றைய பிரதமர் வாஜ்பாய் பேசினாரா? ஒரு போட்டோவாவது முரசொலி மாறன் பத்திரிகையில் திரு கருணாநிதி கொடுத்தார். சென்னை தாம்பரம் அருகே படப்பையில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி கவுன்சிலர் ஒருவர் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டார். தாம்பரம் அருகே உள்ள படப்பை பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் படப்பை ஊராட்சியின் 6வது வார்டு கவுன்சிலராக இருந்து வந்தார். வரும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனசேகர் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு செய்திருந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் பிரார்த்தனை முடித்துவிட்டு வெளியே வந்த தனசேகரை மர்ம கும்பல் ஒன்று அறிவாளால் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்தது. தேவாலயத்தில் கூடியிருந்தவர்கள் முன்னிலேயே நடந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய பெரிய கத்தி எடுத்துன்னு வந்து திருத்தி அவன் வந்து இந்த சர்ச்சில் வந்து ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு உயிரை காப்பாற்றிக்கலான்னு சர்ச்சுக்குள்ள ஓடி வந்து ஓடியார் சொல்ல உள்ள வந்து 7 பேரும் செம்ம வரையாக வெட்டி விட்டாங்க சார், வெட்டி போட்டாங்க. இது ஒரு அவனுங்களை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் 1 மாசத்துல 3 மாசம் கூட பாடி வாங்க மாட்டோம். வளர்ச்சி பிடிக்காம தான் சார். சின்ன பையன் சார், அறியாத பையன் சார், 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க சார் அவனுக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை பதிவாளராக சதீஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை பதிவாளராக இருந்த ரவீந்திரன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியானதை அடுத்து புதிய பதிவாளராக சதீஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற ஊழல் கண்காணிப்பு பதிவாளராக பூர்ணிமாவும் நீதித்துறை பதிவாளராக ராஜமாணிக்கமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதோடு தமிழ்நாடு மாநில நீதித்துறை அகாடமியின் இயக்குநராக சந்திரசேகரனும் சென்னை மாநகர சிவில் நீதிமன்ற முதன்மை நீதிபதியாக நசீர் அகமதுவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறிய வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சிவஞானம் நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்ட லாரி புக்கிங் ஏஜென்ட்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட்கள் மாநில தலைவர் ராஜவடிவேல் நாளை மறுநாள் முதல் லாரிகள் சரக்குகளை ஏற்றுவதற்கான புக்கிங் நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்ற கர்நாடக அரசின் முடிவு குறித்து நியூஸ் 7 தமிழின் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு கர்நாடக அரசு மீது நடவடிக்கை தேவை என 69.88% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். கண்டிக்கத்தக்கது என 27.49% பேரும், காவிரியில் நீர் இல்லை என 2.63% பேரும் கருத்து கூறியுள்ளனர்.
இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு கர்நாடக அரசு மீது நடவடிக்கை தேவை என 50% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். கண்டிக்கத்தக்கது என 45% பேரும், காவிரியில் நீர் இல்லை என 0.5% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.